ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மரியாதை பிரச்சனை அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். ஒரு பயங்கரமான கார் விபத்துங்க. அதுல ஒருத்தர் மர்மமான முறையில மரணம் அடைகிறாரு. அந்த கார்ல இடிச்சவங்களோ எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல திருமணம், இத மட்டும் பெரிய கேஸ் ஆக்கிட்டீங்கன்னா என் வாழ்க்கையே போயிடும். நீங்களும் குடிச்சிருக்கீங்க, நானும் குடிச்சிருக்கேன், அதனால காசை வச்சு சரி பண்ணிப்போன்னு சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாலும் அந்த காசு கொடுத்த நபர் கரெக்டா 2 நாள்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பொண்ணோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் போது மர்மமான முறையில இறந்து கிடக்குறாருங்க. என்னடா இவன் தான் திருமணத்துக்காக காசு கொடுத்து இந்த மரணத்தை மறைச்சான். இப்ப இவனே திருமணத்துக்கு முன்னாடி எதுக்கு இன்னொரு பொண்ணோட ரூமுக்கு போனா, அங்க எதுக்கு மர்மமான முறையில இறந்தான், அவனுடைய சாவுக்கு யாரு காரணம், அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பல சம்பவங்களை இந்த படத்துல பல ட்விஸ்டுகளோட பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம். படத்துடைய ஆரம்பத்திலேயே பெங்களூரை காமிக்கிறாங்க. பெங்களூர்ல ஒரு ஃபேமஸான கட்சி இருக்குங்க. அந்த கட்சியோடைய போஸ்டரை யாரோ கருப்பு பெயிண்ட் அடிச்சு அந்த கட்சியோட தலைவர்கள் எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வழியா வர சதீஷா அப்படின்ற நம்ம ஹீரோ அதை பாக்குறாரு. அவருக்கோ பயங்கர கோவம் வருது. உடனே என் தலைவர் பேனரை எவன்டா இப்படி பண்றதுன்னு சொல்லி அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. கட் பண்ணா இப்ப காலையில விடியுதுங்க. ஒரு எம்எல்ஏவை காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏவோட விசுவாசியாதான் நம்ம சதீஷா இருப்பாரு. எம்எல்ஏவும், டேய் சதீஷா, உங்ககிட்ட எத்தனை வாடிடா சொல்லுவேன், தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போவாத, எதிர்கட்சிக்காரனுங்க எதை வேணா பண்ணுவானுங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா யாரா கேஸ் வாங்குறது, உனக்கு உங்க அப்பா பத்தி ஞாபகம் இருக்குல்ல, உங்க அம்மா என்கிட்ட விட்டுட்டு போறப்போ என் புள்ளைய உன் புள்ள மாதிரி பாத்துக்கோன்னு சொன்னா, உங்க அப்பா தான் கட்சிக்காக உசுரா விட்டானா, நீயும் அது மாதிரி அனாமத்தா போய் சேர்ந்துடாதான்ற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. ஆனாலும் நம்ம சதீஷா கொஞ்சம் கோவக்காரருங்க. இந்த எம்எல்ஏக்காக எது வேணா பண்ணுவாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஜொமேட்டோல வேலை செய்கிற மஞ்சா அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஹீரோவா காட்டுறாங்க. இவரு நம்ம சதீஷாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இப்ப மூணாவதா சூரி அப்படின்ற ஒரு கேப் டிரைவரையும் காட்டுறாங்க. இந்த சதீஷா, சூரி, மஞ்சா இவங்க 3 பேரும் உயிர் நண்பர்கள். 3 பேருமே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இங்க மஞ்சா காலையில எல்லாம் உழைச்சிட்டு நைட்டு ஒரு இடத்துக்கு வர, இங்க சூரியும் கேப் ஓட்டிட்டு நைட்டு ஒரு டீ கடைக்கு வர, அங்க இந்த சதீஷாவும் வர. அப்படி இவங்க 3 பேரும் சந்திச்சு அந்த இரவுல பேசிப்பாங்க. எல்லாரும் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால ஒரு அட்டி மாதிரி போடுவாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. காலையில எழுந்து அவங்க ஒரு மால்ல ட்ரெஸ் கடையில வேலை பார்ப்பாங்க. அந்த கடைக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோயினோட குடும்பத்தையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அப்பா இருப்பாரு. அவர் நிறைய விஷயத்த மறந்து ஒரு சேர்ல ஒரு இடத்துலயே தாங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு அன்பான மனைவி. அவரை வேலைக்கு பார்த்துக்கிட்டு அவருக்கு சாப்பாடு, காஃபி, மாத்திரைன்னு எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. அது போக அவங்க வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அவரு வேற யாரும் இல்ல, இந்த 3 பேர்ல ஒருத்தனான அந்த ஜொமேட்டோ ஓட்டுவார்ல நம்ம மஞ்சா தாங்க. நம்ம மஞ்சாவோட தங்கச்சி தான் நம்ம ஹீரோயின். அப்படி மஞ்சாவும் காலையில எழுந்து, தங்கச்சி வேலை கிளம்பிட்டாளா, அப்பா பார்த்து பத்திரமா அம்மாக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பையன் எடுத்துக்கிட்டோம். அவன் வேலைக்கு கிளம்ப அப்ப அந்த பாக்ஸ்ல அவங்க அம்மா, டே மகனே இந்த லஞ்ச் பாக்ஸே எடுத்துட்டு போறான்னு சொல்லி ஊருக்கே சாப்பாடு கொடுக்கற நம்ம மஞ்சாக்கு அவங்க அம்மா சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. இங்க நம்ம சதீஷாவுமே கட்சிக்காக நிறைய உழைக்கிறாருங்க. எப்படின்னா கட்சியில இருந்து ஒரு போஸ்ட் வாங்கி கொஞ்சம் கௌரவமா உட்காந்துடணும்ன்ற மாதிரி அவரோட ஆசைகள் இருக்கும். இப்ப ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி இருப்பாங்கல்ல, அப்படி நேரா நம்ம செகண்ட் ஹீரோ சூரியோட கேப்ல தான் வந்து ஏறாங்க. என்னடா இது, அண்ணன் ஃப்ரெண்டோட கேப்ல ஏறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா, ஆமாங்க, நம்ம சூரி தன்னுடைய நண்பனுக்கு தெரியாம நண்பனுடைய தங்கச்சிய காதலிப்பாரு. காலையில அவரு வேலைக்கு கிளம்பும் போதே தன்னோட காதலிய கூப்பிட்டுக்கிட்டு வந்து அந்த மால்ல டிராப் பண்ணிட்டு தான் போவாரு. இங்க நம்ம மஞ்சாவுமே டொமேட்டோ ஓட்டுறதுனால எதுனா அபார்ட்மெண்ட்டுக்கு டெலிவரி பண்ண போனா கூட, நீ 5வது ஃப்ளோர் ஏறி வா, 10வது ஃப்ளோர் ஏறி வா, லிஃப்ட் இல்லன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அப்படிதான் ஒரு அபார்ட்மெண்ட்ல 4வது ஃப்ளோர் ஏறி போறப்போ அங்க இந்த மஞ்சா அவருடைய பழைய நண்பனை பாக்குறாரு. சாரிடா, நான் வேற டெலிவரி பாய்னு சொல்லி மேலே ஏறி வர சொல்லிட்டேன். நீ என்னடா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, நான் கம்ப்யூட்டர் வேலை பாக்குறேன், மாசத்துக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன், அதான் வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ஆர்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் சீன் போட, பட் அதெல்லாம் மனசுல ஏத்திக்காம மஞ்சாவும் எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொடுத்துரு மச்சான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் அசிங்கப்பட்ட விஷயங்கள் அது எல்லாத்தையும் இந்த 3 நண்பர்கள் ராத்திரியில பேசிப்பாங்க. இன்னைக்கு அந்த ராத்திரி சூரியால வர முடியலைங்க, கேப் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால மஞ்சாவும் சதீஷாவும் மட்டும் கொஞ்சம் சரக்க போட்டுட்டு அப்படியே ஜாலியா அவங்க வீட்டுக்கு போற வழியில போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற போலீஸ் நம்ம சதீஷாவை மட்டும் பிடிக்க மாட்டாங்க. அதை கவனிக்கிற இன்ஸ்பெக்டரும் ஏன் அவனை மட்டும் விட்டீங்கன்ற மாதிரி கேட்க, அவன் எம்எல்ஏவோட ஆளுன்னு சொல்ல இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம சதீஷா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறாரு. இப்படி ஒரு டைம்ல நம்ம ஹீரோயின் ஒரு மால்ல ஒரு Dress கடையில வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னல, அந்த Dress கடையில இருக்கும் போதோ இந்த ட்ரையல் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இந்த துணி போட்டு பாக்குறவங்க துணியெல்லாம் விட்டு போயிடுவாங்கல்ல, அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்ப அவரோட காதலன் இந்த சூரி வேற சேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் செல்ஃபி எடுத்து அனுப்புறாங்க. ஏய், உன் ஷோல்டர்ல இருக்கிற அந்த எல்லோ துணி சூப்பரா இருக்கு, அதை மட்டும் ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறியான்ற மாதிரி கேட்க இவங்களுமே ஐயோ மாட்டினா
அவ்வளவுதான், நாளா அதை போடக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு வாட்டி தானே கேக்குறேன், ஜஸ்ட் போட்டு மட்டும் காட்டேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த ட்ரையல் ரூமை மூடிக்கிட்டு அந்த எல்லோ கலர் துணியை போட்டு நான் காதலனுக்கும் ஒரு செல்ஃபி அனுப்ப கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜர் கிட்ட மாட்டிக்கிறாங்க போல. மேனேஜருமே, உன்னோட கிளாஸ் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் வேலை என்ன, ட்ரையல் ரூம்ல இருக்கிற துணிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கிறது, அந்த துணியோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, 3000 ரூபாய், அதை போட்டு பார்த்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் நீங்க வந்தியா, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இன்னொரு வாட்டி இது மாதிரி பண்ணனா வேலையை விட்டு தூக்கிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாரு. இதுல ஹீரோயினுக்கும் பயங்கர அசிங்கம் ஆயிடுதுங்க. ராத்திரி தன்னோட காதலன் சூரி கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எல்லாம் உன்னாலதான், உன்னால அந்த செல்ஃபி எடுக்க போய் எவ்வளவு அசிங்கப்பட்டன்ற மாதிரி சொல்ல, சூரியுமே ஃபீல் பண்ணாத, நான் சும்மா தான் உன்கிட்ட அந்த போட்டோ கேட்டேன், நீ உண்மையிலேயே அனுப்புவேன்ற மாதிரி நானும் எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சமான நிறைய விஷயங்களை நம்ம சூரி வாங்கி கொடுக்கறாரு. அதுல ஒண்ணுதான், எந்த துணியை போட்டு பார்த்து அவங்க அவமானப்பட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கினாங்களோ அதே துணியை நம்ம சூரி இப்போ ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்க, அதுல அவங்களுக்கு பெரிய சந்தோஷங்க. இப்ப நம்ம சூரி இந்த மஞ்சாவோட தங்கச்சிய காதலிக்கிற விஷயத்தெல்லாம் அவருடைய இன்னொரு நண்பன் சதீஷா கிட்ட சொல்ல, சதீஷாவும் சந்தோஷப்படுறாரு. ஆனாலும் இத மஞ்சா எப்படி எடுத்துப்பான்ற மாதிரி எனக்கு தெரியலடா, கூடவே இருந்து என் தங்கச்சியே லவ் பண்றேன்னு சொல்லி எதனா திட்டுவானா, இதுக்கு ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டானான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, டைம் வரப்போ அவங்க கிட்ட பொறுமையா சொல்லணும்ன்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சதீஷா இருக்கார்ல, அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுங்க. அந்த மஞ்சா இருக்கார்ல ஃபுட் டெலிவரி பாய், அவரு தான் கால் பண்றாரு. உடனே சதீஷாவும் ஸ்டேஷனுக்கும் அடிச்சு புடிச்சு போக பார்த்தா அங்க ஜொமேட்டோல டெலிவரி பண்ற ஒரு 5 பசங்களை ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சுக்கிட்டு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ போதை பொருட்கள் கடத்துற ஒரு கேஸ போட்டு அவங்கள உள்ளத்தள்ள பாக்குறாருங்க. இப்ப அந்த இடத்துக்கு வர சதீஷாவும், இன்ஸ்பெக்டர் கிட்டயே எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை போய் இந்த கேஸ போட்டு உள்ளத்தள்ள பாப்பீங்க, உங்களுக்கு ஜொமேட்டோ ஓட்டுறவங்க டெலிவரி கொடுக்கறவங்க கேப் ஓட்டுறவங்களா பார்த்தா இலக்காரமா தான் இருக்குமா, நீங்க உங்க திமிரை எங்க வேணா காட்டலாம், ஆனா ஏன் முன்னாடி காட்ட முடியாதுன்ற மாதிரியும் சொல்ல, நம்ம சதீஷாவும் எம்எல்ஏவோட ஆளு அப்படின்றதுனால அந்த போலீஸ்காரங்களுக்கும் முக்கியமா அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஆனா ஒரு வெறுப்போட இருக்காரு. அப்படி நம்ம சதீஷா அந்த ஸ்டேஷன்ல போலி கேஸ் போட்டு உள்ள தள்ள பார்த்த அந்த சொமேட்டோ ஓட்டுற எல்லாரையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வராரு. இப்போ அடுத்த நாள் இந்த விஷயத்தை எம்எல்ஏ கிட்டையும் சொல்றாருங்க. எம்எல்ஏவும் ஒரு சின்ன சிரிப்போட, நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ பண்ற, நீ என்ன பண்ணாலும் உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவுமே, நம்ம கட்சியில கவுன்சிலர் சீட்டு கொடுக்கறதா இருக்கீங்கல்ல, அது எனக்கு கொடுங்க, சின்ன வயசுல இருந்து உங்க கூட இருக்கேன், அது எனக்கு ஒரு அடையாளமா மாறும்னு சொல்ல, இப்ப அடுத்த நாள் கட்சி ஆபீஸுக்கும் ஹீரோ வராரு. அந்த கவுன்சிலர் சீட்டு யாருக்குன்ற மாதிரி அந்த எம்எல்ஏவும் அறிவிக்க, அதுல பத்மா அப்படின்ற ஒரு லேடிக்கு தான் அந்த சீட்டுன்ற மாதிரி சொல்றாரு. இதுல ஹீரோக்கும் பயங்கர எரிச்சல் ஆகுது. சின்ன வயசுல இருந்து கட்சிக்காக உழைக்கிற நம்மள இந்த எம்எல்ஏ கூட இருந்து சுரண்டிக்கிட்டு கடைசியில கண்டுக்காமையே போயிட்டாருன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கோவமா வெளியேறி வராரு. இந்த எம்எல்ஏக்கு ஒரு பிஏ இருப்பாருங்க, அவரு நம்ம சதீஷாக்கு ஒரு நல்ல மாமா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவருமே வெளியே வந்து ஹீரோவை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்க, ஆனா அது எதையும் ஹீரோ கேட்காம அங்க இருந்து கோச்சிக்கிறாரு. அப்படிதான் அந்த நள்ளிரவு அந்த விபரீதம் நடக்குது. இந்த சோகத்தோட தன்னுடைய 2 நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சரக்கடிக்கவும் செய்யறாரு. இப்ப குடிச்சிட்டு கொற்ற மலையிலையும் இவங்க 3 பேர் ட்ரிபிள்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க அந்த விபரீத சம்பவம் நடக்குது. வண்டிய நம்ம மஞ்சா தாங்க ஓட்டிக்கிட்டு போறாரு. அப்படி மஞ்சா கிட்டையும் ரொம்ப நேரா சூரி மஞ்சாவோட தங்கச்சிய காதலிக்கிற விஷயத்த சொல்லணும்னு தவிப்பால, அது இப்ப சொல்லலான்னு வர, ஆனா மஞ்சாவுமே, ஏய் சூரி, நீ என் தங்கச்சிய பாக்குறது, அவ உன்னை பாக்குற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, எல்லாம் தெரியும்டா, சீக்கிரமாவே வீட்டுல பேசுறேன்ற மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு ஒரு விபத்து நடக்குதுங்க. எதிர்க்க ஒரு வேகமா கார் வந்து இந்த 3 பேரையுமே வண்டியில தட்டி தூக்குது. இந்த 3 பேரும் பறக்குறாங்க. அதுல நம்ம சதீஷாக்கு கால்ல அடிபடுது, நம்ம சூரிக்கு முகத்துல அடிபடுது. மஞ்சா எங்கடா போனான்ற மாதிரி தேடும் போதோ அங்க இந்த மஞ்சா மயங்கி விழுந்து ரோட்ல அன்கான்சியஸா கிடக்குறாருங்க. பக்கத்துல வந்து பார்த்தா மஞ்சாவோட உசுரே அங்க போயிருக்குங்க. அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அவன்டா அந்த காரை ஓட்டுனது, வெளியே வாடான்னு சொல்லி அங்க நம்ம சதீஷாவும் பயங்கர கோவப்பட்டு பிரச்சனை பண்ண, அப்ப அந்த கார்ல இருந்து ஒரு 4 இளைஞர்கள் வெளியே வராங்க. அதுல ராக்கி அப்படின்ற ஒரு வில்லன் இருக்காங்க. அவன் தான் இந்த காரை ஓட்டிருக்கான். அவன் கூட இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. அப்பதான் நம்ம சதீஷாவை கூப்பிட்டு, சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், நீங்களும் உங்க சைட்ல குடிச்சிருக்கீங்க, நாங்களும் எங்க சைட்ல குடிச்சிருக்கோம், இந்த கேஸ் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா ரொம்ப நாள் இழுத்து அடிப்பாங்க, நம்ம சாகுற வரைக்கும் இந்த கேஸை சந்திக்க வேண்டி இருக்கும், அதுக்காக ஆகிற செலவு அது எல்லாத்தையும் நாங்க இப்ப உங்களுக்கு கொடுக்குறோம் சார், இறந்த உங்க நண்பனுடைய குடும்பத்துக்கு கொடுங்க, நீங்க கூட எடுத்துக்கங்க, ஆனா இதை கேஸா ஆக்காதீங்க சார், ஏதோ ரோட்ல போகும் போதோ உங்க நண்பனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி வெளியே சொல்லிடுங்க சார், எங்களை இன்வால்வ் பண்ணாதீங்க சார்ன்ற மாதிரி அவங்களும் ரொம்ப கெஞ்சி கேட்க, அப்பதான் அந்த கார்ல இருந்த ஒரு 4 பேர்ல பார்த்திபன் ஒரு பையனுக்கு இன்னும் ஒரு வாரத்துல திருமணம், இந்த கேஸ்லாம் வந்துச்சுன்னா எங்க திருமணமே நின்னுடும்ன்ற மாதிரி அவர் ரொம்ப கெஞ்சி கேட்கறான். சதீஷாக்கும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த 4 பசங்க பேசுறதும் ஒரு வகையில நியாயமா
தாங்க இருக்கு. ஏன்னா அவங்களும் குடிச்சிருக்காங்க, இவங்களும் குடிச்சிட்டு வண்டி ஓடி இருக்காங்க. அது இல்லாம ட்ரிபிள்ஸ், ஹெல்மெட் போடலன்ற மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அதை யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளவு காசு குடிப்பீங்கன்னு கேட்க அந்த பசங்களுமே 40 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்ல இப்போ அட்வான்ஸா 80,000 ரூபாவை இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்க வீட்டுல வந்து வாங்கிக்கங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சதீஷாவும் அங்க சூரி கிட்ட சொல்லி இதுக்கு ஒத்துக்க வச்சுட்டு அந்த பசங்க கிட்டயும் காசு வாங்கிக்கிட்டு இந்த சம்பவத்தை மறைக்கிறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம மஞ்சாவோட வீட்டை காமிக்கிறாங்க. மஞ்சாவோட தங்கச்சி அம்மா அப்பாக்கெல்லாம் ஒன்னும் புரியல. அவங்க கிட்ட எல்லாம் மஞ்சா டெலிவரி பண்ண போறப்போ கீழே விழுந்து அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு போல இருக்குன்ற மாதிரி ஒரு கட்டுக்கதைய கட்டி விட்டுறாங்க. இப்ப மஞ்சாவுடைய சாவுக்கு நம்ம சதீஷா அவருடைய இன்னொரு நண்பனான சூரிய வரவேணான்னு சொல்லிடுறாருங்க. ஏன்னா சூரியோட முகத்திலையும் அடிபட்டு இருக்கும். அதை பார்க்கும் போதோ மஞ்சாவுடைய தங்கச்சிக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, அதனால நீ கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடு, இதெல்லாம் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் ஊருக்கு வா, அதுக்கப்புறம் நம்ம 40 லட்சம் ரூபாய் வாங்கி மஞ்சாவோட குடும்பத்துக்கு கொடுத்துடலாம் தான் அவரோட பிளான் இருக்கும். அப்படி இவரு இந்த இடத்துல போய் மஞ்சாவோட பிணத்தெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வந்து மஞ்சாவோட குடும்பத்தையும் இப்ப இந்த சதீஷா பாத்துக்க. அப்பதான் மஞ்சாவோட தங்கச்சி ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த சூரி எங்கடா போனா, போன் பண்ணா கூட எடுக்க மாட்டான்ற மாதிரி சொல்ல இப்ப சூரிக்கும் ஹீரோயின் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் சூரி போன் எடுக்கிறாரு. டேய் எங்கடா போன, என் அண்ணன் சாவு கூட வரமாட்டியா, அவன் உனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் சூரியும் ஊர்ல என்னோட அம்மா சாவ கிடக்குறாங்க, ஐசியூல இருக்காங்க, அவங்க கூட இருக்கேன், அதனாலதான் வர முடியல அப்படின்ற மாதிரி போன்ல சொல்ல அங்க ஹீரோயினுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவங்களும் சரின்னு போனை கட் பண்ணா இப்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூரி ஊருக்கு வராரு. அப்படி இன்னொரு நண்பனான சதீஷாவை பார்த்து அந்த 4 பசங்க கிட்ட போயிட்டு காசை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான்னு சொல்லி நேரா அந்த 4 பசங்களோட வீட்டுக்கும் இவங்க வராங்க. அவங்களோட வீடு ரொம்ப பணக்கார வீடு மாதிரி இருக்குங்க. ஒரு பங்களா மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பங்களாக்குள்ள வாட்ச்மேன் கூட இவங்களை நுழைய விட மாட்டான். அப்பதான் வாட்ச்மேன் கிட்ட நம்ம சதீஷா ஒரு வீடியோ காட்டுறாரு. அதாவது அந்த இரவு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கோம்ல, அப்ப அந்த காருக்கு அடியில இவங்களோட பைக் மாட்டிருக்கோங்க. அதை இந்த சதீஷா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. ஃபியூச்சர்ல இந்த பசங்க எதனா ஏமாத்த பார்த்தாங்கன்னா வீடியோ வச்சு மிரட்டலான்னு. அப்படி அந்த வீடியோ காட்டி தான் இப்ப இந்த 4 பசங்க கிட்ட வந்து பேசுறாரு. 4 பசங்களும் பேக்ல 40 லட்சம் ரூபாய் போட்டு வைக்க நீங்க முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க, நாங்க உங்ககிட்ட இந்த காசை கொடுத்துடுறோம்னு சொல்ல இப்ப சதீஷாவோட போனை வாங்கியும் அந்த 4 பேர் அந்த வீடியோவை டெலீட் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து தாங்க சம்பவமே ஆரம்பிக்குது. அந்த 40 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு இவங்க ஒரு பேக கொண்டு வந்திருப்பானுங்க. இப்ப அதை பார்த்து அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்த ராக்கியும் என்னடா ரேஷன் கடைக்கு அரிசி வாங்குற மாதிரி பேக்கோட வந்திருக்கீங்க அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்க உடனே நம்ம சதீஷாக்கு கோவம் வந்து நாங்க எதை வேணா கொண்டு வருவோம், பேசினபடி ஒழுங்கா பணத்தை கொடுன்னு சொல்ல டேய் பணம்லாம் ஒன்னும் கொடுக்க முடியாது, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க டேய் நாங்க ஏழைகள் தான், ஆனா கொடுத்த வாக்கம் மீற மாட்டோம், அப்படி நீ கொடுத்த வாக்கம் மீறாம எங்க கிட்ட பேசின மாதிரி பணத்தை குடுறான்னு கேட்க அப்ப பக்கத்துல கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தனும் மச்சான் நீ அவனுக்கு பணம் தான் கொடுக்காதா, அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நக்கலா நம்ம சட்டையெல்லாம் பிடிச்சி பேசினாண்டா, கொஞ்ச நேரம் கெஞ்சினதுக்கு அப்புறம் ஒரு 4 கட்டை தூக்கி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இன்னும் எரிச்சல் ஆகுற சதீஷா என்னங்கடா கூப்பிட்டு வச்சு நக்கல் பண்றீங்களா, வீடியோ வேற டெலீட் பண்ணிட்டு என்ன விளையாடுறீங்களான்னு கேட்க அந்த 4 பேர்ல ஒருத்த மட்டும் கொஞ்சம் நல்லவனா இருக்கான். அவன் பேர் ஷெட்டிங்க. பிரச்சனைய கொஞ்சம் சால்வ் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த ராக்கி இருக்கான்ல கார் ஓட்டினவன், அவன் ஒரு துப்பாக்கியை எடுத்து சதீஷாவோட நெஞ்சிலேயே வச்சு என்னடா ஓரா கத்தி நகரத்துக்கு இது ஒன்னும் உங்க லோக்கல் ஏரியா இல்ல, முதல்ல பணக்கார வீடுனா எப்படி இருக்கும், ஒரு பணக்காரன் கிட்ட எப்படி தலை குனிஞ்சு பேசணும்னு கத்துக்கோ, இல்லன்னா இந்த துப்பாக்கியை வச்சு தோட்டாவை இறக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன், உன் சட்டையை கலட்டுறான்னு சொல்லி அதே துப்பாக்கியை வச்சு சதீஷாவோட சட்டையையும் அந்த ராக்கி கலட்ட வைக்கிறாரு. அப்ப நம்ம சதீஷாவுடைய பேண்டையும் அவருடைய இன்னரையும் எல்லாம் பார்த்து டேய் இங்க பாரு மாப்பிள, இதெல்லாம் 50 ரூபாய்க்கு கீழே இருந்து பொறுகின்னு வந்து போட்டுன்னு வந்திருக்கானுங்க, சரியான லோ கிளாஸ் ஆளுங்க, இவனுங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா, பாரு சட்டை இல்லாம அப்படியே வெளியே போயிடு இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்ட இப்ப சதீஷாக்கும் அவன் துப்பாக்கியை காமிக்கிறதுனால என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல ரொம்ப பயந்துடுறாருங்க. இப்ப அந்த சூரியும் அவங்க கிட்ட ரொம்ப கெஞ்சி அங்கத்தான் ஃப்ரெண்டு சதீஷாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவமானப்பட்டு வெளியே போறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே இந்த 4 பேரு நம்மள நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்களே, பேசாம போலீஸுக்காச்சும் பேருக்கலாம், இதுக்கப்புறம் போலீஸுக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது, இந்த 4 பேரையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு கோவத்தோட அங்க இருந்து வெளியேறாங்க. நேரா தன்னுடைய ஃப்ரெண்ட புதைச்ச இடத்துக்கும் வர அந்த இடத்துல இந்த சூரி கதறி அழுது தான் ஃப்ரெண்டு சதீஷா கிட்டையும் நான் அப்பவே சொன்னேன் போலீஸுக்கு போலான்ட்டு, மஞ்சாவுடைய சாவுக்கு கூட நான் வர முடியல, மஞ்சாவோட முகத்தை கடைசியா கூட பார்க்க முடியல, இப்ப அந்த பணத்தையும் வாங்கி கொடுக்காம எல்லாம் போச்சேடான்ற மாதிரி அழுக. அப்பதான் இவங்க 2 பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்கிட்டு போறாரு. எங்களை எதுக்கு சார் புடிச்சிட்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்க அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது, மஞ்சாக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போதோ நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க எங்களுக்கு தெரியாது சார், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நாங்க அங்க போகணுன்ற மாதிரி இவங்கள போய் சொல்ல டேய் எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா, உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு,
இருக்கு. உங்க கூட இருக்கும் போதுதான் மஞ்சாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் கீழே விழுந்து இறந்திருக்கான். அதுக்கப்புறம் நீங்க காசு வாங்குறதுக்காக இங்க நாடகம் ஆடுறீங்க. இப்படி உங்க ஃப்ரெண்டு மரணத்தையே காசு வாங்கிக்கிட்டு மறைக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி இப்ப இந்த 2 பேரையும் இந்த இன்ஸ்பெக்டர் போட்டு அடிக்க, அப்பதான் அந்த இடத்துல எம்எல்ஏவோட பிஏ ஒரு வக்கீல கூப்பிட்டுக்கிட்டு இவங்க 2 பேரையும் வெளியே எடுக்கிறதுக்கும் வராரு. அவரே வந்ததுனால அங்க இன்ஸ்பெக்டராலையும் ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம சதீஷா வந்து நாங்க தான் அங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு, சொல்லுங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அது நான் தான் அப்படின்ற ஒரு குரல் கேக்குதுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மஞ்சாவுடைய தங்கச்சி நம்ம ஹீரோயின் தான் அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது பார்த்ததும் சதீஷாக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சூரியும் ஐயோ நம்ம ஒரு விஷயம் பண்ண போய் கடைசியில இவளுக்கு அது தப்பா போயிடுச்சு, என்னடா பண்றதுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்டயும் சாரி கேட்டுக்கிட்டே போக, அப்பதான் ஹீரோயினும் நம்ம சூர்யா அரைஞ்சிட்டு உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் உங்க அம்மாவுக்கு நான் போன் பண்ணி பேச வந்தேன், அப்பதான் அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு ராத்திரி நீங்க 3 பேரும் குடிச்சிட்டு வரப்போதான் அங்க என் அண்ணனுக்கு அந்த விபத்து நடந்திருக்குன்ட்டு. உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணவங்க கிட்டயே காசு வாங்கி அதுக்காக தலைமறைவா இருந்ததுக்கு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, இங்க வந்து போயினே இருன்ற மாதிரி சொல்ல, இப்ப சூரியும் பயங்கர கோவப்பட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லாம் உன்னாலதான்டா, நீ தான் காசை வாங்கலாம் இதை மறைக்கலான்னு சொன்ன, இப்ப பாரு அவ என்ன எப்படி சொல்லிட்டு போறான்னு சொல்லி சூரி புலம்ப, சதீஷாவுமே டே நான் அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்கு தாண்டா காசை வாங்கலாம்னு சொன்னேன், ஏன்டா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப சூரியும் சதீஷா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதுல இருந்து இந்த 3 பேரோட வாழ்க்கையே நரகமா ஆகுதுங்க. ஒரு நாள் வீட்டாண்ட சூரிய பாக்குற மஞ்சாவோடைய அம்மாவுமே, என் பையன் மாதிரி தானப்பா உன்னை வீட்டுல சேர்த்தேன், என் பொண்ணையும் காதலிச்சிருக்க, என் பையனை இடிச்சவங்க கிட்டயும் காசு வாங்கிக்கிட்டு அதையும் மறைச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு நண்பனான்ற மாதிரி காரி துப்ப. இதுல சூரிக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்பதான் இன்னொரு பக்கம் அந்த கார் ஓட்டிக்கிட்டு வந்த ராக்கிய காமிக்கிறாங்க. அந்த ராக்கி பார்த்திபன் அப்படின்ற மாதிரி அவங்க கேங்லயே அந்த 4 பேர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட இந்த பிசினஸ் டீல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு 4 நாள்ல அந்த பார்த்திபனுக்கு தான் திருமணம் நடக்கிறதாவும் இருக்கும். அப்ப அந்த பார்த்திபன் இந்த ராக்கிய பார்த்து, நம்ம இது வரைக்கும் பிசினஸ் டீல் பேசின எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம், நான் வேற ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து என்னோட பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது நம்ம ராக்கிக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. இவன் மட்டும் அவனுடைய பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணானா ராக்கி இப்போ நடுத்தருவுக்கு தான் வரணும். ஏன்டா இப்படி பண்றதுன்னு கேட்டதுக்கு அந்த பார்த்திபனும், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு உன்னை விட இன்னொரு கம்பெனில கொஞ்சம் லாபம் கொடுக்கறதா சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல, இதுல ராக்கி பார்த்திபன் கிட்டயும் சரின்னு சொன்னாலும் பின்னாடி கிரிமினலாவும் பிளான் போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சதீஷா கிட்டயும் அவரோட ஃப்ரெண்டு சூரி வந்து பேசுறாரு. அப்பதான் சதீஷாவும், இந்த 2 நாள்ல நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன்டா, நம்ம ஒரு வில்லால போயிட்டு அந்த 4 பேரையும் பார்த்தோம்ல, அது அவங்களோட வில்லாவே இல்லையா, அவங்க பார்ட்டி பண்றதுக்கு வீக்கெண்ட்ல மட்டும் தான் அங்க வருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய போன் நம்பர்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி அவங்களோட உண்மையான வீடு எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம நண்பனை இப்படி பண்ணவன் நம்மள அவமானப்படுத்தினவனுங்க இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கக்கூடாது, முக்கியமா அந்த ராக்கிய சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப அந்த ராக்கி இருக்கிற இடத்துக்கும் இவங்க ஃபாலோ பண்ணி வராங்க. அப்பதான் அங்க இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. ராக்கியோட ஃப்ரெண்ட் அந்த பார்த்திபன் இருக்கார்ல, அவர் திருமணத்துக்கு இன்னும் 4 நாள் வச்சுக்கிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவர் காதலிக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. இப்ப அந்த இடத்துல ஒரு ரூமையும் எடுக்க, இப்ப அந்த பொண்ணுகிட்டையும் கல்யாணம் வீட்டுல ஃபோர்ஸ் பண்றதுனால தான் பண்ணிக்கிறேன், மத்தபடி நம்மளுடைய காதல்லாம் திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்துல நெருங்கி இருக்க, அப்பதான் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து அந்த ராக்கி இருக்கான்ல, அந்த கார் ஓட்டியிருப்பானே ராக்கி, அவங்கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. பார்த்திபனும் அதை கவனிச்சு, என்னோட நண்பன் ராக்கி எதுக்கு உனக்கு கால் பண்றான்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணுமே அங்க திருன்னு முடிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ராக்கிக்கு கால் பண்றாங்க. டேய் எதுக்குடா நீ எனக்கு கால் பண்ற, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுடா, ஏதோ நீ சொல்றதை வச்சுதான் அந்த மாத்திரையை நான் அவனுக்கு கொடுத்தேன், இதுல என்ன எதுவும் மாட்டி விட்டுறாதன்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா, இப்ப அந்த ராக்கி நேரா இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வராரு. அந்த ரூமுக்கு வந்து பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு இந்த பார்த்திபன் இறந்து கிடக்குறாரு. ஆமாங்க, இந்த பார்த்திபன் இப்போ ஒரு பொண்ணோட நெருக்கமா இருந்திருப்பார்ல, இந்த பொண்ணு நம்ம ராக்கியோட ஆளுதான். ராக்கி தான் இந்த பார்த்திபனோட சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் டீல் போடுறப்போ இந்த பொண்ணையும் பார்த்திபனோட சேர்ந்து பழக விட்டுருப்பாரு. இப்ப அந்த பிசினஸ் டீல பார்த்திபன் இந்த ராக்கியோட கேன்சல் பண்ணதுனால இப்ப அந்த பொண்ணை வச்சு ஏடாகூடமான ஒரு மாத்திரையை கொடுத்து இப்ப அந்த பார்த்திபனை போட்டு தள்ளிட்டாரு. அது மூலயமா அந்த டீல் இப்ப கேன்சல் ஆகாமையே இருக்குங்க. இப்ப பார்த்திபனுடைய உடம்பையும் கைப்பற்ற அவங்க அப்பாவும் ஒரு பெரிய பிசினஸ் மேன் தாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த ரிப்போர்ட்ல தான் பையன் பார்த்திபன் ஒரு பொண்ணோட நெருக்கமா இருக்கிறதுக்கு ஒரு தவறான மாத்திரையை எடுத்திருக்காரு, அதனால அவருக்கு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி போட்டிருக்குங்க. ஆனா இது எல்லா பிளானும் பண்ணது ராக்கி. அது தெரியாம அந்த ராக்கி கிட்டயே பார்த்திபனோட அப்பா இதெல்லாம் சொல்லி அழுக, அங்க ராக்கியும் இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறது தான் உங்களுக்கு கௌரவம், இந்த சம்பவத்துல இன்வால்வ் ஆன பொண்ணையும் எதுவும் பண்ணாதீங்க, ஏதோ ஜிம்முக்கு போனா அவனுக்கு நெஞ்சு வலி வந்ததுன்னு சொல்லி இந்த கேஸை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா இந்த ராக்கி பண்ற எல்லா பிளானையும் பக்கத்துல இருக்கிற இந்த சேட்டுன்னு ஒரு
இவங்க கேங்லயே அந்த 4 பேர்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியுதுங்க. இந்த ராக்கியோட கதையை இந்த சேட்டு எப்படின்னா முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி ஒரு கதை போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே இந்த ராக்கியோட கதையை முடிக்கிறதுக்கு ஒரு இடத்த துப்பாக்கியும் வாங்குறாரு. அப்படி ஒரு டிராபிக் சிக்னல்ல இந்த ராக்கி அவரோட ஃப்ரெண்டோட கார்ல இருக்கும் போதோ அங்க அந்த துப்பாக்கியை வச்சு இந்த ராக்கி கதையை முடிக்கிறதுக்கும் ஹீரோ போக, ஆனா ஹீரோ துப்பாக்கி எடுக்கிறத பார்த்து ராக்கி அங்க இருந்து தப்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம சூரியுமே அவர் காதலியான ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு. உங்களுக்காக தாண்டி காசு வாங்கலான்னு போனோம், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அங்க ஹீரோயின் எப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் அண்ணனோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட நீ வரல, நான் நிம்மதியா வாழ்றேன், உன் மூஞ்ச பாக்கிறதுக்கே நான் விரும்பல, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க நம்ம ராக்கியுமே ரொம்ப பயந்து போறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டு அந்த கண்ணாடிக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஒரு வக்கீல வந்து மீட் பண்றாரு. நடந்த விஷயத்த சொல்றாரு. டிராபிக்ல என்ன அந்த சதீஷா போட்டு தள்ள வந்ததையும் சொல்ல, அப்பதான் அந்த வக்கீலுமே நீ மூடிக்கிட்டு அந்த 40 லட்சம் ரூபாய் அவன் கையில கொடுக்க வேண்டியதானே, அவனுங்கெல்லாம் சேத்துல எதுனா மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே விட்டுணும், இல்ல அதை கல்லடிச்சனா உன் மேலதான் கரவிடும், தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து இப்ப நீ தானே மாட்டிக்கிட்ட, அந்த காசை ஒழுங்கா கொடுக்கறதுல உனக்கு என்ன வரப்போகுது, அவனுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா, அவனெல்லாம் ஏத்தி விடணுமான்னு நினைச்சேன், அதனால தான் கொடுக்கல, சரி இப்ப இதை சால்வ் பண்றதுக்கு நீ எவ்வளவு தெரியுமா செலவு பண்ண வேண்டி இருக்கும், பாக்குறேன் எதனா ஒரு அடியாளை செட் பண்ணி அந்த சதீஷாவோட கதையை முடிக்க பாப்போம் அப்படின்ற மாதிரி இவரு ஒரு பிளான போடுறாரு. அப்படியான ஒரு டைம்ல தான் இந்த சேட்டு இருக்கான்ல இந்த ராக்கியோடைய ஃப்ரெண்டு, அவன் நம்ம சதீஷாக்கு கால் பண்றாங்க. உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும், உங்களை மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்க, என்னடா உன்னோட ஃப்ரெண்டு கண்ணை பார்த்ததும் பயந்து போய் கால் பண்ண சொன்னானா, சரி என்னோட ஏரியாவுக்கு வா அப்படின்ற மாதிரியும் சதீஷாவும் இந்த சூரியும் கூப்பிடுறாங்க. அப்படி இவங்க வழக்கமா மீட் பண்ற டீ கடைக்கும் இந்த சேட்டை வர சொல்ல, அங்க போலீஸ்காரங்களும் வந்து என்னடா எதனா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி மிரட்ட, இல்ல சும்மாதான் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப அந்த சேட்டு சதீஷா கிட்ட வந்து உங்ககிட்ட நான் அந்த காசை கொடுக்குறேன், அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் காசை கூட கொடுக்குறேன், நீங்க அந்த ராக்கியோட கதையை முடிக்கணும், ஏன்னா அந்த ராக்கி எங்க நண்பர்களுக்குள்ளேயே இந்த பார்த்திபனை போட்டு தள்ளிட்டான், அடுத்தவன் பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம், அதுக்காக தான்ற மாதிரி சொல்ல சதீஷாக்கும் உங்க பயங்கர கோவம் வருது. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, எங்களை பார்த்தா என்ன இந்த மாதிரி தொழில் பண்றவங்க மாதிரி இருக்கா, நான் அந்த ராக்கியை மிரட்டணும்னு சொல்லி தான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போனேன், என்னால கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்க முடியாது, தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்பிடுன்ற மாதிரி சொல்ல, எதுக்கோ யோசிச்சு முடிவெடுத்து சொல்லுங்க, காசு எவ்வளவு ஆனாலும் பாத்துக்கலான்ற மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டு போறான். அடுத்து அந்த ராக்கிய மிரட்டுறதுக்கான வேலையில நம்ம சதீஷா ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ராக்கிக்கு சில வீடியோக்களை அனுப்புறாரு. அதாவது இந்த ராக்கி இந்த பார்த்திபனோட காதலியோட ஒன்னா இருக்கிற மாதிரியான வீடியோங்க. இந்த வீடியோவை மட்டும் இப்ப போலீஸுக்கு அனுப்புனா பார்த்திபனுடைய மரணத்துல உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவங்க உன்னை விசாரிப்பாங்க, பரவாயில்லையான்ற மாதிரி இப்ப சதீஷா மிரட்ட ராக்கியும் டென்ஷன் ஆகி அவர் வீட்டுல உட்கார, அப்பதான் அவங்க மனைவியும் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவங்க ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ராக்கிக்கு அனுப்புன அதே வீடியோவை அவங்க மனைவியோட மொபைலுக்கும் நம்ம சதீஷா அனுப்பியிருக்காரு போல. என்னடா இது, உன்னோட ஃப்ரெண்டு பார்த்திபன் காதலிச்ச பொண்ணோட நீ ஒன்னா இருக்க, நீ அவனுக்கும் துரோகம் பண்ணிருக்க, எனக்கும் துரோகம் பண்ணிருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆளும் கூட என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லி அங்க நம்ம ராக்கியை தூக்கி போட்டுட்டு அவங்க மனைவி அங்க பிரிஞ்சு போற மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கு மேல ராக்கியால பொறுக்க முடியல. உடனே அவங்க வக்கீலுக்கு போன் பண்ணி ஏதோ அடியாளு செட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அவனை இப்பவே செட் பண்ணுங்க, இப்பவே அந்த சதீஷா உசுர முடிச்சு விடணும்ன்ற மாதிரி பேச, அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம சூரி இருக்காருல, அவரு இப்போ அவரோட காரை ரெண்டுக்கு எடுத்து கேப் ஓட்டவும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த கேபோடைய கண்ணாடியெல்லாம் வந்து இந்த ராக்கியோட ஆட்கள் அடிச்சு உடைச்சிட்டு போயிடுறாங்க. இதுல சூரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. சம்பவ இடத்துக்கு வர சதீஷாவும் இவனுங்க நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி எந்த காரை அடிச்சு உடைச்சாங்களோ அந்த காரை வச்சு இந்த காரியத்தை பண்ண வச்ச ராக்கியை இவங்க கடத்துறாங்க. அப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியால கூட்டு போயிட்டு ராக்கிய அடின்னு அடிச்சு பொழக்க, ராக்கியும் பயந்துகிட்டு நீங்க கேட்ட 40 லட்சம் ரூபாவை உங்களுக்கு கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்ற மாதிரியும் கெஞ்சறான். இப்ப ராக்கி கூட இருக்கிற அவனோட நண்பனையும் போட்டு அடிக்க, அப்பதான் இந்த இடத்துக்கு சேட்டு வரான். அப்பதான் சதீஷா ஒரு உண்மையை சொல்றாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ பண்ற தில்லுமுள்ளுகளெல்லாம் என்கிட்ட சொன்னது சேட்டு தான். அப்படி நீ பார்த்திபனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஒன்னா இருந்த வீடியோவையும் சேட்டு தான் எனக்கு அனுப்புனா. சேட்டு உன்னை போட்டு தள்ள சொல்லி என்கிட்ட வந்து சொன்னான். ஆனா எனக்கு போட்டு தள்ளுற அளவுக்குலாம் மனசு இல்ல. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து பார்க்கணும், உன்னோட பணத்தை முறை அடக்கணும்ன்ற மாதிரி தான் இங்க வந்தேன். இப்போ என்னோட 40 லட்சம் ரூபாவை கூட நான் கிளம்புறேன்னு சொல்லி சதீஷா அந்த காசை வாங்கிக்கிட்டு கிளம்ப பார்க்க, அப்ப இந்த ராக்கிக்கும் கோவம் வந்து தான் ஃப்ரெண்டு சேட்டை அடிக்க போறாங்க. உடனே நம்ம சதீஷா அதை தடுத்து நிப்பாட்டி அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து எல்லா
எல்லாத்துக்கும் காரணமான இந்த ராக்கி மேல வைக்க, ராக்கியும் எப்படியோ நீ சுட போறது இல்ல, உனக்கு அந்த தைரியமும் இல்ல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி திரும்பி இந்த சதீஷாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறான். அப்ப சதீஷா பக்கத்துல இருந்த அவரோட ஃப்ரெண்டு சூரிக்கு கோவம் வந்து அவர் அந்த துப்பாக்கிய வாங்கி இந்த ராக்கிய சுடுறாங்க. கட் பண்ணா இப்ப எல்லாமே மாறுற மாதிரி காட்டுறாங்க. ராக்கிய சுட்ட வழக்குல அந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு இப்ப சதீஷா உள்ள போற மாதிரியும், இப்ப அந்த ராக்கி கொடுத்த 40 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம சூரி புதுசா ஒரு காரு வாங்கி அவரோட நண்பன் மஞ்சாவோட குடும்பத்தையும் அவர் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரியும், ராக்கி என்னதான் துப்பாக்கியால சுட்டாலும் அவர் இன்னும் செத்திருக்க மாட்டாரு, மருத்துவமனையில உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு, அப்படி அவர் அங்க இருக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அவரோட இடத்துல இப்ப இந்த சேட்டு வந்து அவர் தொழில பாத்துக்கிற மாதிரியும், கொஞ்ச நேரத்திலேயே சேட்டு அவனுடைய செல்வாக்க வச்சு ஜெயிலுக்குள்ள இருக்கிற நம்ம சதீஷாவை வெளியே எடுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான திரைக்கதையில வந்திருக்கிற படம் இது. கன்னட படம் இது. கன்னடத்துல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.